what you perceive and what you are. இவைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் பெருவாரியான விஷயங்கள் தானாக போய்விடும். சரி, இந்த இடைவெளியை குறைத்தால் வெற்றி வசப்படும் என்று சொல்லுகிறார்களே, அதற்காக இடைவெளியை குறைத்துவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் தலைமை தலைமை என்று இருந்து கொண்டிருந்தால் என்று சொல்லிவிடுவார்கள். அதுவும் தகாது. தலைமை என்பது அதிகாரம் செலுத்துவதும் அல்ல, மாறாக பொறுப்புகளை ஏற்று மற்றவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பது சிறந்த தலைமை. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கங்களோ நம்முடைய செயல்பாடுகளோ சில நேரங்களில் அது மாதிரி இருக்காது. அதை மாற்றிக்கொண்டு விட்டால் நாம் சிறந்த தலைவர்களாக பரிமளிக்க முடியும். தலைமை என்பது எல்லோரையும் எல்லா காலங்களிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அல்ல. அந்த கட்டுப்பாடு ஒரு சில நேரங்களில் வழிநடத்துவதற்காக ஏற்படுத்திக் கொள்வது. தலைமை மற்றவர்களை வளர விடுகிறார்கள், அண்டி இருப்பதை இல்லை. ஏனென்றால் புதிதாக வந்து சேருபவர்களை நீங்கள் இப்படி இப்படி செய்ய வேண்டும், இதுபோல செய்யும் பொழுது உங்களுக்கு சில நல்ல பலன்கள் நடக்கும், ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர்களை ஒரு சிறு விளக்கை தூண்டி விடுவதைப் போல தூண்டிவிடும் போது அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வழியில் தெளிவாக எடுத்து கூறுபவர்கள்தான் சிறந்த தலைவர்கள். தான் பேசுவது என்னவென்றே தெரியாமல் பேசிக்கொண்டு நான் தான் அப்போதே சொன்னேனே என்று சொன்னால் அவர் எப்படி தலைவராக முடியும்? அவர் தலையை பீத்து கொள்ள வைத்து விடுவார். ஏன் என்ற கேள்விக்கு விடை தருகிறார்கள். ஏன் சார் இப்படி ஆயிடுச்சு, ஏன் சார், அதற்கு விடை தருகிறார்கள். மற்றவர்கள் நலமும் பணிமுடிக்கும் பாணியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக தலைமையை பார்க்கப்படுகிறது. இந்த குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ குழப்பத்தில் நிலைத்தன்மையை நிலைநிறுத்துபவர்கள் யார்? அந்த வீட்டின் தலைவர், அந்த நிறுவனத்தின் தலைவர். அவருக்குத்தான் அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறது. முன்மாதிரியாக நடந்து வழிகாட்டுவார்கள். பணியாளர்கள் செயலை பார்க்கிறார்கள், பேச்சுக்களை கேட்பதில்லை. முடிவும் மற்றவைகளும் பொறுப்பில் இருப்பது தலைமை மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.